மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் யார்பி அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் கேட்டுருந்த டோன்ட் பி டூ எமோஷ்னலோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் கொஞ்சம் லாங்காக இருக்கனால எபிசோடும் லாங்காக போகணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்பாயிலர்ஸ் எதுவும் இல்லாமல் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2021 நடக்கிறது வந்து காமிக்கிறாங்க. ஃபுட்பால் மேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அவங்க எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுருக்க சொல்ல ஒரு கார் வந்து ரோட்டில் நிற்கிது. அதில் கோட் சூட் போட்டு வந்து ஒருத்தர் இறங்குறாரு. அவர் கரெக்டாக வந்து இறங்குறாரு. அவர் பக்கத்துலேயே வந்து பால் போய் விழுது. அதை பார்த்துட்டு எல்லோரும் பயப்படுறாங்க. அவர் வந்து அந்த பாலை எடுத்துகிட்டு நடந்து வராரு. அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதில் 2 பேருமே வந்து சேமாக இருக்கும். ஸோ அதனால் ஒருத்தவங்களை வந்து நம்ம குட்டி செயின், இன்னொருத்தவங்கள பெரிய செயின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம குட்டி ஜெயினும் அவனோட ஃப்ரெண்டும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், டேய் எல்லாம் முடிஞ்சது, உனக்கு அவனை தெரியுமா? அதுதான் வந்து பிஜெயின். அவர் வந்து 4th இயரில் படிக்கிறாரு. அவரோட நேமும் உன் நேமும் வந்து சேமாக தான் இருக்கும். எல்லாருமே இவர் ரொம்ப மோசமானவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் சரியான பணக்காரன் தெரியுமா? அதே மாதிரி இவருக்கு டேலண்ட்டும் செம்மையாக இருக்குது. எது பண்ணாலுமே வந்து அதை கரெக்டாக சூப்பராக பண்ணி முடிப்பார். அவர்கிட்ட நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம், அவரும் பண்ணி தருவார். ஆனால் எதுவுமே ஃப்ரீயாக வந்து பண்ணி தர மாட்டார். யாராவது அவர்கிட்ட ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்க வந்து இவர்கிட்ட கடத்திலே தான் இருப்பாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தப்பிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்போ நம்ம பெரிய ஜெயனும் வந்துடுறாரு. அப்போ பால் தூக்கி அடித்தவன், சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்போ நம்ம குட்டி ஜெயின் ஸ்பீடாக நடந்து வந்து, பியும் நீங்கள் எழுந்துடுங்க அப்படின்ட்டு முட்டி போட்டுட்ருக்கவரை வந்து எழுப்பிட்டு, சாரி எனக்கு திருப்பி அந்த பால் கிடைக்குமா, நாங்கள் கேமை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அவர் வந்து எதுவுமே சொல்ல, அவர் கையில் இருக்க பாலை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நகர்ந்துடுறான். பெரிய ஜெயின் வந்து இவனை பார்த்து சிரிக்கிறாரு. எல்லாரும் வந்து ஹே சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேமும் வந்து திருப்பி விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம குட்டி செயின் திரும்பி பார்த்தா பெரிய செயின் வந்து நின்று இவனையும் வந்து பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துக்கிட்டே இவன் வந்து தெரியாமல் கீழே வந்துடுறான். இவனுக்கும் வந்து காலில் அடிப்படுது. இப்போ அப்படியே இன்ஃபர்மரியில் காமிக்கிறாங்க. இவன் காலில் வந்து பேண்டேஜ் போட்டிருக்காங்க. அப்போ இவனோட ஃப்ரெண்டு வந்து, டே நான் நினைக்கிறேன் நீ ஒரு வாரத்துக்கு கிளாஸுக்கே வராத, வீட்டில் போய் ரெஸ்ட் எடு டாக்டர் சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, எனக்கு என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குது, எனக்கு கிளாஸ் மிஸ் பண்ணலாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அந்தளவுக்கு முக்கியமான கிளாஸ் எதுவும் இல்லை, வெறும் எலக்டிவ்ஸும் பேசிக்கான கிளாஸஸ் மட்டும் தான் இருக்குது, நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து பார்த்துக்கிறேன், உன்னோட காலை வந்து சரி பண்ணிவிட்டு பொறுமையாகவே வா, அப்போ தான் வந்து உன்னால் அடுத்த காம்படிஷனில் விளையாட முடியும், நம்ம டீம் வந்து வின் ஆயிடுச்சு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கு குட்டி ஜெயினும் தேங்க்யூ ஸோ மச்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்ட் ஒன்று, நான் வெளில போயிட்டு க்ரச்சஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளில போகிறான். இவனும் வந்து ஃபோனை திறந்து பார்க்குறான். இவனும் அந்த பெரிய செயினும் மீட் பண்ணதை பற்றி வந்து ரூமர்ஸாக ஃபுல்லாக இருக்குது. இவன் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறான் அதை பற்றி இன்னும் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் வந்து எந்த ரிசல்ட்டுமே வரல. அதுக்குள்ளே அவனோட ஃப்ரெண்டும் வந்து க்ரச்சஸ் எடுத்துகிட்டு வந்துடுறான். இவனும் தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போகிறாங்க. அப்போ பார்த்தா ஒருத்தரோட ஃபோட்டோ இருக்குது. அவர் பேர் வந்து டீ. அதை பார்த்துட்டு குட்டிச்சேன், அது நம்ம டீ தானே, அவன் எங்கே போனா, ரொம்ப நாளாக அவனை அழைக்கானோம், மேட்சுக்கும் வரதில்ல, கிளாஸ்லேயும் அவனை பார்க்கல, ரொம்ப நாளாகவே அழைக்கானுமே அப்படின்ற மாதிரி கேட்க அவனோட ஃப்ரெண்டும், ஆமாண்டா எனக்கும் எங்கே போனான்னு தெரில, நான் காண்டாக்ட் பண்ணியும் பார்த்தேன், ஆனாலும் வந்து எதுவுமே தெரியலை, அதனால் ஸ்டூடெண்ட் கவுன்சிலையும் கேட்டேன், அவங்களுக்குமே எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவன் வராதனால நான் தான் வந்து அவனுக்கு பதில் மேட்ச்சில் கலந்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அங்கேயே சீன் கட் ஆகுது. நம்ம குட்டி செயினோட வீட்டில் தான் வந்து காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா இதை தூக்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவனும் வந்து நடந்து போகிறான். அப்போ அவங்க தங்கச்சி பார்த்துட்டு, உன் கால் அடிபட்டுருக்குடா, நீ ஏன் வெயிட்டாக தூக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கும் ஞாபகம் வருது இவன் கால் வந்து அடிபட்டுருக்குன்ட்டு. நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவனை வந்து அனுப்பிடுறாங்க. இவனும் வந்து போய் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து, உனக்கு எப்படிடா இருக்குது, கால் இன்னும் வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா சரியாயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இவன் வந்து வரைஞ்சிட்ருக்கான். என்ன வரைஞ்சிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவனும் பெரிய செயினும் மீட் பண்ணாங்கல்ல அந்த ஃபோட்டோவை தான் வந்து வரைஞ்சிட்ருக்கான். அங்கேயே வந்து இப்போ சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டான்ஸ் கிளாஸில் காமிக்கிறாங்க.
எல்லாருக்குமே பேர் இருக்குது, ஆனால் நம்ம ஜெயினுக்கு மட்டும் பேர் இல்லை. டீச்சர் சொல்கிறாங்க, ஜெயின் நான் வந்து எல்லாரையும் ஆல்ரெடி பேர் பண்ணிட்டேன், நீ வேற அப்போ அப்சண்ட்டாக இருந்தல, அதனால் வந்து உனக்கு யாரையும் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, பக்கத்தில் இருக்க ஜெயினோட ஃப்ரெண்டு வந்து, நீ நான் உன் கூட தான் பேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், இவ்வளோ பார்த்தேன்னா அதனால் அவ கூட போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவங்க டீச்சரும், இன்றைக்கி வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறாங்க, நீ வந்து அவங்க கூட பேர் பண்ணிக்கோ, ஆனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவனும் பரவாயில்ல டீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். கரெக்டாக வந்து நம்ம பெரிய ஜெயினும் வரான். அதை பார்த்துட்டு டீச்சர், இதோ வந்துட்டாங்க, இவன் தான் வந்து உன்னோட டான்ஸ் பார்ட்னர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே இதுவாக இருக்கனால டீச்சருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதனால் நம்ம குட்டி ஜெயினை பார்த்துட்டு, இதுவுமே நான் வந்து உன்னை குட்டி ஜெயின் கூப்பிட்றேன், அதே மாதிரி பெரிய ஜெயினை பார்த்துட்டு நீ வந்து இதுவுமே பெரிய ஜெயின் நீ வந்து ஜென்டில்மேனாக இரு, குட்டி ஜெயின் வந்து லேடியாக டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து டீச்சர் சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட், நீ கேர்ளாக டான்ஸ் ஆட போறியா அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் டான்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பெரிய ஜெயின் வந்து அவரோட கையை காமிச்சு, நான் உன் கூட டான்ஸ் ஆடலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. இவனும் வந்து கையை கொடுக்குறான். 2 பேரும் டான்ஸும் ஆடுறாங்க. நம்ம குட்டி ஜெயினுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆட சொல்ல வந்து இடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து நம்ம பெரிய ஜெயின் சொல்கிறாரு, நீ திரும்ப சொல்ல உன்னோட வெயிட்டை வந்து வேறு காலில் கம்மி, அப்போது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. அது கேட்டுட்டு, நீங்கள் இதுக்கு முன்னாடி டான்ஸ் கிளாஸ் போயிருக்கீங்களா அப்படின்ட்டு குட்டி ஜெயின் கேட்குறான். ஆமாம், நான் வந்து போயிருக்கேன், இப்போதைக்கு வந்து என்னோடய கிரேட்ஸ் அதிகமாக்கணும் அப்படின்ட்டா வந்தேன், ஆனால் நீ வந்து கவலைப்படாத, என் கூட நீ டான்ஸ் ஆடினா உனக்கு வந்து கண்டிப்பாக ஏ கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ தெரியாமல் கால் அடிச்சு குட்டி ஜெயின் வந்து பெரிய ஜெயினோட ஷோல்டர்லேயே விழுந்துட்டான். அப்போ பெரிய ஜெயின் பார்த்துட்டு, அன்னைக்கு நீ கேம் விளையாட சொல்ல விண்டர்லேருந்து இன்னும் கால் வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேனா அதனால் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கு, நீங்கள் என்ன பார்த்துட்டே இருந்தீங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இவன் கேட்குறான். அவர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே வந்து ஓரமாக நகர்த்தி கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறீங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அவர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து உட்காரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. எதுக்கு உட்காரணும் அப்படின்ட்டு குட்டி ஜெயின் கேட்க, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவனோட ஷூவை வந்து கழட்டுறாரு. டீச்சர் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்ல, அவர் வந்து சுத்தமாக கண்டுக்கல. அதுக்கப்புறமா இவர் ஷூவை கழட்டிட்டு வலிச்சா சொல்லு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு மசாஜ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்புறம் விட்டுடுறாரு. உடனே குட்டி செய்யணும், இப்போ எனக்கு வலியே அந்த அளவுக்கு தெரியலை, நீங்கள் இதை எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். இதெல்லாமே வந்து சுற்றி இருக்க எல்லாருமே வந்து பார்த்துட்டும் இருக்காங்க. அப்புறமா டீச்சர் வந்து, எல்லாரும் வாங்க, இப்போ யார் கூட யார் டான்ஸ் ஆடுறீங்களோ ஃபைனல் எக்ஸாம் அன்னைக்கும் நீங்கள் இதே பார் கூட தான் டான்ஸ் ஆடணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் ஓகே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து எப்போவுமே கஷ்டமாக இருக்கும், அடுத்தது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு அவ்வளோதான், தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து அவங்க கிளம்புறாங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வந்து நான் வந்து எல்லாரும் போகிறாங்க. அப்போ பெரிய ஜெயின் குட்டி ஜெயினோட தையை பிடிச்சி, உன்னோட நம்பர் எனக்கு தரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவனும் ஓகே, நம்ம 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஸ்டாவில் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோனை எடுத்து கொடுக்குறான். பார்த்தா வந்து இவன் வரைஞ்சி போஸ்ட் பண்ணல அவன் வர காணோம். அதை வந்து இவன் ஒழிச்சு வைக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து பார்த்துடுறாரு. எனக்கு காமி, நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவரும் கேட்குறாரு. இவனும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து கொடுக்குறான். இது உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா அப்படின்ட்டு இவர் கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு வந்து அவனை தலையாட்டுறான். இவன் வந்து கேப்ஷன் என்ன போட்டிருக்கானா, எல்லாருமே வந்து அவன் வந்து ஒரு டெவில் அப்படின்னு சொல்கிறாங்க, அவனால் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பான். இது வந்து நம்ம பெரிய ஜெயினோட ட்ராயிங் அண்ட் அதில் வந்து 2 விங்ஸும் வந்து இவன் ஆட் பண்ணியிருக்கான். அவர் இதை பார்த்துட்டு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப சூப்பராக வரைகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து, காய்ஸ் உங்களுக்கு தெரியுமா, டீ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நம்ம குட்டி ஜெயின் உடனே, நான் கிளம்புறேன் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வந்து இங்கே வரான். இங்கே வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, அவன் யூனிவர்சிட்டியோட கவுன்சில் பிரசிடெண்ட்டாக இருந்தால அந்த போஸ்ட்டை வச்சு அவன் வாலண்டியர் கேம்பில் இருக்க காசை வந்து வாங்கிட்டு இருக்கான் போல், அதனால் வந்து போலீஸும் பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு சொல்கிறா.
இதெல்லாம் உண்மையாவா? என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம கேமரா வந்து பெரிய ஜெயனை காமிக்கிறாங்க. அவன் வந்து அப்படியே சிரிக்கிறான். அங்கே வந்து இப்போ சீன் கட் ஆகுது. இப்போ நைட் எல்லாரும் பப்பில் இருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு. அப்போ எல்லாரும் டீ உண்மையாலே அப்படி பண்ணியிருப்பானா? என்னால் நம்பவே முடியலையே, அவன் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு, உங்களுக்குலாம் தெரியாதா, டீ வந்து போலீஸ் ஏன் பிடிச்சி போச்சுன்னா அவன் வந்து ஒரு டீல் வந்து போட்டிருக்கான். பிஜேன்னு இருக்கார்ல, அவர்கிட்ட அவன் வந்து ஒரு டீல் பண்ணியிருக்கான். அந்த டீலை வந்து அவன் காப்பாற்றாமல் அதை வந்து உடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து அவள் சொல்கிறா. உடனே நம்ம குட்டி ஜெயனோட ஃப்ரெண்டு கேப் இருக்காங்க, அவன் வந்து என்ன கான்ட்ராக்ட் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு தெரியலையா, கவுன்சிலோட பிரசிடென்ட் பொசிஷனுக்காக அவன் வந்து பிஜேன்கிட்ட வந்து ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவள் சொல்கிறா. என்ன பிஜின்னு அவ்வளோ மோசமானவரா? ஆனால் அவர் பார்க்க அழகாக தானே இருக்காரு, ஹேண்ட்ஸமாக இருக்காரு, நிறையா காசு வச்சுருக்காரு, அதே மாதிரி நல்ல ஃபிசிக்கும் இருக்குது, ஸ்மார்ட்டாகவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம குட்டி ஜெயினோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட பேர் வந்து புட். அவன் என்ன சொல்கிறான்னா, அவனை வெளியே மட்டும் நீ பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லாத, இப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தா அவனோட இன்னொரு விக்டிமாக நீ ஆயிட போகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஆனால் கேப் விக்டிமா என்ன, நீ ஏதோ கிரிமினல் கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யாராவது பிஜேன்னு வந்து இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ட்டு ஜெல்லஸ் ஆகிட்டு தான் அவரை பற்றி இப்படி ரூமர்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேப் சொல்கிறான். உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ பிஜேன் கிட்ட ஏதாவது வேணும்னு கேட்டினா அவர் வந்து திருப்பி வந்து உன்கிட்ட இருந்து எதையாவது வாங்க வருவார். அவர் அப்படி வந்தாருனாவே உன் வாழ்க்கை மோசமாக போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பூட் சொல்கிறான். என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கும் அப்படின்னு கேப் சொல்லிட்டு நம்ம குட்டி ஜெயனை பார்த்து, நீ இன்னைக்கு அவர் கூட தான் நான் டான்ஸ் ஆடினேன், அவரை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். நீங்கள் 2 பேரும் கையை ஒன்றா பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, அதே மாதிரி காலையே வந்து ஒருத்தர மறிச்சிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு அப்படியே செம்ம கிரைஸியாக ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்து நம்ம குட்டி ஜெயின் சொல்கிறான். என்ன ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம குட்டி ஜெயின் வந்து அவர் நல்லவர் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதானா, வேற எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கேப் கேட்குறான். வேற என்ன எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து குட்டி ஜெயின் வந்து சொல்கிறான். அப்போ ஒரு பொண்ணு, அமைதியா இருங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. எல்லாரும் திரும்பி பார்த்தா அங்கே வந்து நம்ம பெரிய ஜெயின் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காரு. ஒன்னே இவங்கெல்லாம், அவர் இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு, நம்மளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் இங்கெல்லாம் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் பார்த்தா இங்கே தான் வந்து வராரு. ஐயோ என்னடா இங்கே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து நின்றுட்டு, என்னை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, இல்லை நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருந்தீங்களா, அதான் என்னை பற்றி பேசுகிறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி பெரியஜன்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ கேப் வந்து, நீங்கள் இன்னைக்கு அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினீங்களே, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உண்மையாவா அப்படின்ட்டு ஜெயின் கேட்க, ஆமாம் நீங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடினீங்க அப்படின்ட்டு வந்து அவன் சொல்கிறான். உடனே பெரிய ஜெயின் வந்து குட்டி ஜெயினோட ஷோல்டரில் கையை வச்சுட்டு, உனக்கு கால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாரு. அவனும், எனக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு பியர் வேணுமா, நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நானே போய் அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம 2 ஜெயின் மட்டும் தான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா அவர் கேட்குறாரு, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டான்ஸ் ஆடலையா அப்படின்ட்டு. இல்லை நான் அந்தளவுக்கு நல்லா டான்ஸ் ஆட மாட்டேன், நீங்கள் போகலையா, நீங்கள் ஏன் போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்தளவுக்கு டான்ஸ் ஆடுறது தெரியாது, அதனால தான் நான் போகல அப்படின்ட்டு. பொய் சொல்லாதீங்க, உங்களால் எல்லாமே பண்ண முடியும், நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, எல்லாமே வந்து நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம குட்டி ஜெயின் சொல்கிறான். பண்ணி பெரிய ஜெயினும், நீயும் தான் எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக விளையாட்ட, ஃபுட்பால் கூட நீ அவ்வளோ சூப்பராக விளையாண்ட, அதே மாதிரி உன்னோட ட்ராயிங்ஸும் செம்மையாக இருக்குது, ஆனால் நீ இவ்வளோ நல்லா இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்த, ஏன் ஆர்ட்ஸ் இல்லை அனிமேஷன் அந்த மாதிரி போகலை அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. அதுவா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க, சைனீஸ் மெடிசன்லாம் வந்து அங்கே விற்பாங்க,
அதனால் வந்து அவங்க என்னையும் வந்து இதை பற்றி படி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது சுத்தமாக வரலையா, அதனால தான் நான் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தேன். அட்லீஸ்ட் நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவாவது முடியும்ல அப்படின்ற மாதிரி நம்ம குட்டிச்சேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு, நீ பண்ணுற எல்லா திங்ஸுமே மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கிறத மட்டும்தான் பண்ணுற, ஆமாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம குட்டிச்சேன்னு சொல்கிறான். மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நீ சந்தோஷமாகவே இருக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து பெரிய ஜேன் சொல்ல, குட்டி ஜேனோ தெரியல, ஆனால் வந்து எனக்கும் ஒரு கனவு இருக்குது. ஒரு நாள் வந்து நான் ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்டாக ஆகணும், மற்றவங்கள மாதிரி இன்னும் நல்லா வரைய கற்றுக்கல, ஆனால் வந்து ஒரு நாள் நான் வந்து நல்ல ஆர்டிஸ்டாக ஆகிட்டு என்னோடய ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணணும், அதான் வந்து என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி குட்டி ஜெயின் சொல்கிறான். அப்போ பெரிய ஜெயின் காதுகிட்ட வந்து, உன்னோட கனவு வந்து கண்டிப்பாக நிஜமாகும், உன்னை வந்து ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்டாக ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும், நீ எந்த கஷ்டமும் பட தேவையில்ல, ஆனால் நீ வந்து ஃபேமஸான ஆர்டிஸ்ட் ஆகிடுவ, உனக்கு அப்படி பண்ணணும்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை வேண்டாம், நம்ம ஒன்றுமே பண்ணாமல் ஒன்று கிடைச்சா அது வந்து நல்லாவும் இருக்காது, அதே மாதிரி அதை நினச்சி பெருமையாகவும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஓ உனக்கு ப்ரைடுனா அவ்வளோ முக்கியமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆமாம், ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு நான் வந்து ஏதாவது ட்ரை பண்ணி நான் நினச்சது கிடைக்கலனாலும் அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதை கேட்டது பெரிய ஜெயின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இது வரைக்கும் என்கிட்ட யாருமே ஆன்சர் பண்ணதில்லை, நீ வந்து நான் நினச்சதை விட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க, நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஸ்பெஷலான ஆளே பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நம்ம குட்டி ஜெயின், நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே ஒருத்தர் வந்து தெரியாமல் இடிச்சிடுறாரு. அதனால் இவன் வந்து பெரிய ஜெயினோட ஷோல்டரில் போய் விழுந்துடுறான். நீ என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, எனக்கு உன்னை பற்றி இன்னும் நிறையா தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது வந்து நம்ம குட்டி ஜெயினோட ஃப்ரெண்டு பூட்டு இருக்கான்ல, அவன் வந்து பார்த்துட்டு, எனக்கு வாஷ்ரூம் போகணும், என் கூட வாடா அப்படின்ட்டு வந்து குட்டி ஜெயினை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். வாஷ்ரூமுக்கு வந்ததுக்கப்புறம், டேய் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன், நான் வந்து இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து உன்னை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறேன், அதனால தான் வந்து நான் இதை சொல்கிறேன், நீ பிஜேன்னு கூட ரொம்ப க்ளோஸாக ஆகாத அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன்டா இப்படி சொல்கிறா, அவள் நல்லவர் மாதிரி தானே தெரியுது அப்படின்ட்டு குட்டிச்சேன்னு கேட்க, இவன் வந்து நான் சொல்கிறத மட்டும் கேளாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு குட்டிச்சேன், நீ தான் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனும் நான் சொல்கிறத நம்பு, நான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாஷ்ரூம்குள்ளே போகிறான். இவன் வந்து வெளில வரான். வெளில வந்து பார்த்தா பெரிய செயினை வந்து ஆளக்கானோ, எங்க அப்படின்ட்டு தேடி தேடி பார்க்குறான். திடீர்னு பார்த்தா அவர் வந்து அங்கேயே நின்று இவனை சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி காணாமல் போயிடுறாரு. அங்கேயே வந்து அந்த சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் வந்து காமிக்கிறாங்க, திருப்பி வந்து மேட்ச் போயிட்டுருக்கு. இன்னைக்கு மேட்சை பார்க்கறதுக்காக நம்ம பெரிய ஜெயின் வந்து உட்காந்துருக்காரு. மேட்ச்லேயும் வந்து இவங்க வந்து வின் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கேப் ஒன்று, என்னடா உன் மேட்சை பார்க்க இப்போ ஆளெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அவர் மேட்சை பார்க்க வந்திருப்பாரு அப்படின்ட்டு வந்து நம்ம குட்டி செயின் வந்து சொல்லி சமாளிக்கிறான். கேப் ஒன்று, அவர் மேட்சை பார்க்க வந்திருப்பாரா இல்லை மேட்ச் விளையாடுறவங்கள பார்க்க வந்திருப்பாரா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறான். இவங்க வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. எப்படியும் நம்ம செமிஃபைனல்ஸ்க்கு போயிட்டோம், இந்த தடவை நம்ம கண்டிப்பாக வின் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம கேப் குட்டி செயினை கூப்பிட்டு, அங்கே பாடுறா, அங்கே போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லி எனக்கு வைக்கிறான். அங்கே யார் வெயிட் பண்ணுறான்னு பார்த்தா பெரிய ஜெயின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவனும் போயிட்டு பேசுகிறான். அப்போ அவர், இன்னைக்கு நீ ரொம்ப சூப்பராக விளையாண்ட, ஏதா ஜூஸ் அப்படின்ட்டு வந்து கொடுக்குறாரு. இவனும் ஜூஸை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்புறம் இந்த பொண்ணுங்க வந்து, நாங்கள் யூடியூப் சேனலுக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம், உங்களை பார்த்தோம், நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களா, அதான் உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்ம குட்டி செயின் வந்து ஓகே சொல்லிடுறான். உடனே அவங்க பெரிய செயினை பார்த்து, உங்களையும் நாங்கள் இன்டர்வியூ எடுக்கலாமா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, பின்னாடி நம்ம பூட்டும் கேப்பும் நின்று வந்து பெட் கட்டுறாங்க. என்னன்னா நம்ம பூட் சொல்கிறான், பிஜேன்னு அவரோட ஃபோட்டோவை யாரையுமே எடுக்க விட்டதில்லை, அதனால இதுக்கு அவர் கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே கேப், இல்லை இந்த தடவை அவர் வந்து ஓகே சொல்லுவார், நான் 1000 பாட் வந்து பெட் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே பூட், இல்லை கண்டிப்பாக வந்து அவர் நோ சொல்லிடுவார், நான் 2000 பாட்ஸ் வந்து பெட் கட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
உடனே நம்ம குட்டி செயின் பெரிய செயினை பார்த்து, உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வந்து இதை பண்ண வேணாம், நானே வந்து தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே பெரிய செயின் அந்த பொண்ணுங்களை பார்த்து, இந்த 2 பேரையுமே ஒரே டைம்லேயே இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பின்னாடி இருக்க 2 பேருக்கும் வந்து ஷாக் ஆகிடுது. அவங்க அப்படியே வந்து நடந்து போகிறாங்க. இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் 2 பேரும் எந்த ஃபேக்கல்ட்டிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம குட்டி செயின் வந்து நான் செகண்ட் இயர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதே மாதிரி பெரிய செயினை நான் 4th இயர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி செயினோட ஷோல்டரில் கை போடுறாரு. சரி, இன்னைக்கு நீங்கள் வின் ஆயிட்டீங்க, அதை நினச்சி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. குட்டி செயின் சொல்கிறான், நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த இன்டர்வியூ எடுத்த வீடியோவை மொபைலில் பார்த்துக்கிட்டு நம்ம குட்டி செயின் வந்து சிரிச்சிட்ருக்கான். உடனே பெரிய செயின் பின்னாடி வந்துட்டு, என்ன சிரிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் ஃபோனை ஒளி வச்சுட்டு, நான் ஒன்றும் சிரிக்கலை, வாங்க நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ தெரியாமல் வந்து குட்டி செயின் வந்து காலை வந்து மிதிச்சிட்றான். சாரி, நான் திருப்பி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு டான்ஸே சுத்தமாக ஆட வரல அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, என்ன பாரேன், நீ வந்து டான்ஸ் ஆட சொல்ல தரையே வந்து பார்த்துட்ருக்க, அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை, அதே மாதிரி கான்ஃபிடென்ஸும் இல்லாத மாதிரியே இருக்குது, அதனால் வந்து நீ என்னை பார்த்துக்கிட்டே என் கண்ணை பார்த்துக்கிட்டே டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. 2 பேரும் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நீ வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு நினச்சி பயப்படாத, நீ அன்னைக்கு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, நீனு டான்ஸ் ஆடி தப்பு பண்ணாலும் அட்லீஸ்ட் நீ டான்ஸாவது ஆடுறியே அப்படின்றத நினச்சி வந்து நீ சந்தோஷப்படணும், நீ என் கூட இருக்க சொல்ல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நீ நல்லா பண்ணுவியோ மாற்றியோ அப்படின்றத பற்றி கவலைப்படாத, டான்ஸ் மட்டும் ஆடு, கான்ஃபிடென்ட்டோடு ஆடு அப்படின்ற மாதிரி வந்து அவரும் சொல்கிறாரு. 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம குட்டி செயினும் கொஞ்சம் நல்லா ஆடுறான், இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாவா அப்படின்ற மாதிரி கேட்க, பாரு, உன்னால் பண்ண முடியுது, எவ்வளோ சூப்பராக நீ பண்ண, இன்னைக்கு இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ அவரோட கையை பிடிச்சி, இதுக்கப்புறம் நம்ம எப்போ ஒருத்தரை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி வந்து குட்டி செயின் கேட்குறான். என்ன உனக்கு அவ்வளோ பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி பெரிய செயின் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டு இவனும் வந்து தலையாட்டுறான். சரி, அப்போவா நம்ம 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிட்லாம், சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இப்போ 2 பேரும் காரில் இருக்காங்க. நம்ம குட்டி செயின் வந்து பெரிய செயினையே பார்த்துட்ருக்காரு. அவர் திரும்பி சிரிச்சுட்டு, நீ ஏன் என்னையே பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். இல்லை, நானும் உன்னையே தான் பார்த்துட்ருக்கேனா, அதனால் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ உனக்கு ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது, கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை, ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு எங்களுக்கு ஈஸியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்கிறான். வேணா நம்ம ஒரு நாள் வந்து 2 பேரும் தனியாக எங்கேயாவது போயிட்டு நம்ம அசைன்மெண்ட்ஸை வந்து 2 பேரும் சேர்ந்து முடிக்கலாம், நீ வந்து உன் வேலையை பாரு, நான் வந்து என் வேலையை பார்க்குறேன், ஆனால் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பண்ணலாம், உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. இவனும் ஓகே அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறான். இப்போ அங்கேயே சீன் கட் ஆகுது. லைப்ரரியில் காமிக்கிறாங்க. நம்ம குட்டி செயின் வந்து உட்காந்து புக் படிச்சுட்ருக்கான். பெரிய செயின் ஒரு சோஃபாவில் உட்காந்து அதையே வந்து பார்த்துட்ருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு போஸ்டர் இருக்குது. அதை வந்து ஒரு பெயிண்டிங் காம்படிஷனுக்கான போஸ்டர். அதையுமே வந்து நம்ம குட்டி செயின் வந்து பார்க்குறான். அந்த காம்படிஷனோட தீம் என்னென்னா, எந்த பர்சனை நம்ம அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து வரையணும் போல். அதை வந்து அவன் பார்க்குறான். ரொம்ப கூலிங்காக இருக்கனால அவன் வந்து கொஞ்சம் நடுங்குறான். அதை பார்த்துட்டு பெரிய செயின் வந்து அவர் போட்டிருக்க கோட்டை வந்து கழட்டி இவனுக்கிட்ட கொடுக்குறாரு. தேங்க்யூ சொல்லிட்டு அதை வந்து போட்டுக்கிறான். அதுக்கப்புறமா வந்து புக் ஷெல்ஃபில் போயிட்டு ஒரு புக்கை தேடிட்டுருக்கான். பெரிய செயின் வந்துட்டு, என்ன புக் தேடிட்டுருக்க, ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவனும் ஒரு புக் பேரை சொல்கிறான். எங்கள் டீச்சர் வந்து எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணணுமா, ஆனால் எனக்கு எந்த ப்ராடக்டை வச்சு ப்ரெசென்ட் பண்ணுறதுனே தெரியலை, அதனால் எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை என்ன பண்ண அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். உடனே பெரிய செயின் சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது ரொம்ப நல்லா தெரிஞ்சதை வச்சே ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு ஏதாவது அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. இவன் ஒன்று, என் ஃபேமிலி தான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் வச்சுருக்காங்களே, அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியலை, எனக்கு அந்த சைனீஸ் மெடிசனை தவிர வேறு எதுவுமே தெரியலையே, நான் என்ன பண்ணேன், ஆனால் மெடிசன் வாங்க வரவங்க மோஸ்ட்லி வந்து தாத்தா பாட்டியாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்ல, பெரிய செயின் வந்து ஐடியா கொடுக்குறாரு. ஏன் தாத்தா பாட்டியை தவிர வேறு யாரும் புதுசாக வரக்கூடாதா, நம்ம கஸ்டமர்ஸ் ஏன் நம்ம வந்து மாற்றக்கூடாது, ஒரு புது டார்கெட்டையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது,
இப்போது நம்ம ஊரில் சைனீஸ் ட்ராமாஸ்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்குது. நிறையா சின்ன பசங்களும் வந்து அதை பார்க்குறாங்க. அதனால் வந்து நீ அதை ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே, எனக்கு இப்போ ஐடியா வந்துருச்சு, நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஏதாவது டவுட்னா நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ வந்து அவனோட வீட்டில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியானா வந்து பெரிய ஜீன் இருக்கார்ல, அவர் வந்து இந்த சைனீஸ் மெடிசன்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி வந்து இவன் யோசிச்சு பார்க்குறான். அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு வந்து அவனும் சிரிக்கிறான். இவன் ஒன்றுமே இல்லாத இடத்த பார்த்து சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்க தங்கச்சி, என்னடா அங்கே பேய் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். பேய் இல்லை, ஆனால் அங்கே ஒரு டெமோன் இருக்குது அப்படின்ட்டு வந்து இவன் சொல்கிறான். என்ன பைத்தியமாயிட்டியா அப்படின்ற மாதிரி அவளும் சொல்கிறா. அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போது ஒரு பையனோட ரூம் காமிக்கிறாங்க. அவன் வந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ நம்ம செயின் வந்து கதவை தட்டிட்டு பார்க்குறான். யாருமே வந்து வரல. டேய் ஜெட் அப்படின்ட்டு வந்து கத்துறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, என்ன நீ என்னை கொலை பண்ண பார்க்குறியா, என்ன ஆச்சு, கதவை தட்டிட்டு வர மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். டேய் நீ மியூசிக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணுறியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, எனக்கு இந்த ஷர்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனும் வந்து ஓகே சொல்லிடுறான். இப்போது அடுத்த நாள் காமிக்கிறாங்க. இவன் வந்து அந்த ஷர்ட்டை வந்து ஆங்கரில் மாற்றிட்டு இருக்கான். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ பெரிய ஜேனும் வந்து வராரு. அவர் வந்து நின்ன உடனே, இருங்க நான் போய் உங்கள் ஷர்ட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து இவன் வந்து போட்டு விடுறான். அப்போ சொல்கிறான், நான் நினச்சே பார்க்கல நீங்கள் வந்து என்னோட மாடலாக இருக்க ஓகே சொல்லுவீங்க அப்படின்ட்டு இவன் சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, உனக்காக எதுனாலும் நான் எப்போ வேணாலும் வந்து செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இவன் வந்து மேலே கோட்டும் இருக்குது, இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டோ விடுறான். இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ வந்து இவன் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கான். என்ன சொல்கிறான்னா, சர்வே படி பார்த்தா தாய் பீப்புளில் 60%க்கும் மேலே இருக்கவங்க வந்து சைனீஸ் ட்ராமாஸ் வந்து நல்லாவே பார்க்குறாங்க. அதே மாதிரி ஜென்ஸீஸும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்க்குறாங்க. அதனால் சைனீஸ் மெடிசன்ஸ் நல்லாவே வந்து சேல் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவன் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறான். அந்த ப்ரெசன்டேஷன்லேயே வந்து இவன் எடுத்தான்ல அந்த ஃபோட்டோஸும் இருக்குது, அதையும் வந்து ஆட் பண்ணுறான். பெரிய ஜெயனோட ஃபோட்டோ பார்த்துட்டு கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாரும் ஹே வாவ் அப்படின்ட்டு வந்து பேசிக்கிறாங்க. இவனோட ப்ரெசன்டேஷனும் முடிஞ்சிருது. இப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. குட்டி ஜெயனோட ஃப்ரெண்டு கேட்குறா, டேய் நீ எவ்வளோ நேரம்டா இதை ப்ரிப்பேர் பண்ண, செம்மையாக இருந்தது உன்னோட ப்ரெசன்டேஷன், அதுவும் இல்லாமல் அவர் எப்படி உனக்கு ஓகே சொன்னார், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது சேமா அவரோட ஃபோட்டோ பார்த்தோன்னே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம கேப் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் பார்க்க ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களே, எங்களுக்கு தெரியாமல் உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதாவது போகுதா, இல்லை நீங்கள் 2 பேர் சீக்ரெட்டாக வந்து டேட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, எனக்கு ஒன்றும் அவரை பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம குட்டி ஜெயின்னு சொல்கிறான். நான் எப்போ சொன்னேன் உனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படின்னு கேப் கேட்டதுக்கு, டேய் அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி வந்து இவனோ சொல்லி சமாளிக்கிறான். நீ ஷோராக சொல்கிறியா உனக்கு அவனை பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கூட்டு கேட்க, நான் தான் சொன்னனே எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்ட்டு வந்து குட்டிச்சேன்னு சொல்லிடுறான். ஒருவேளை அவருக்கு ஒன்று பிடிச்சிருந்தா அப்படின்ற மாதிரி கேப் கேட்க, அவரை மாதிரி இருக்க ஒருத்தருக்கு என்னையாண்டா பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம குட்டிச்சேன்னு வந்து கேட்குறான். உடனே பூட்டும், டேய் அமைதியாடுறா, ஏன் அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க, வீடு, அதான் அவன் சொல்லிட்டான்ல அவனுக்கு வந்து பிஜேன்னு பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். உடனே பக்கத்தில் இருக்க பொண்ணு, உனக்கு அவரை பிடிக்கல தானே, ஷியோராக சொல்கிறியா, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் நினச்சேன் நீங்கள் 2 பேரும் வந்து டேட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல, உனக்கு அவரை பிடிக்கலல்ல, அப்போ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, இந்த கிஃப்ட்டை வந்து நீ அவர்கிட்ட கொடுத்துருவியா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவள் ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அதை வந்து அவர்கிட்ட கொடுக்க சொல்லி கேட்குறா. இவன் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கான். அப்போ கேப் ஒன்னே, நீயே போய் ஏன் அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, அதனால நான் போய் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, பக்கத்தில் இருக்க பூட்டு என்ன சொல்கிறான்னா, வெறும் கிஃப்ட்டை தானே போய் கொடுக்க போகிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ தான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டல உனக்கு அவரை பிடிக்கல அப்படின்ட்டு, ஸோ அவன் ஃப்ரெண்டு தானே ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து அவனும் சொல்கிறான். இவளும் ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. அவனும் சரி ஓகே அவர்கிட்ட கொடுக்க தானே செய்யணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இப்போ அங்கேயே சீன் கட் ஆகுது. ஹோட்டலில் இருக்காங்க. பெரிய செயின் குட்டி செயின் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம குட்டி செயின் சொல்கிறான், நீங்கள் மட்டும் இல்லைன்னா வந்து நான் இவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கவே மாட்டேன், டீச்சர் என்ன அவ்வளோ நேரம் பாராட்டிகிட்டே இருந்தாங்க தெரியுமா, கிளாஸ்லேயே எனக்கு தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரும் கிடச்சிது,
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இதாங்க இதான் என்னோட ட்ரீட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். உடனே பெரிய ஜெயின், எனக்கு ஆனால் சர்ப்ரைஸ்டாகவே இல்லை. நான் சொன்னல உன்னால் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டி ஜெயின், உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த ட்ராயிங் காம்படிஷன் நடந்ததுல அதெல்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவன் வந்து சொல்கிறான். எது அந்த நீங்கள் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுற பர்சன் வரீங்க அப்படின்ட்டு இருந்ததே அதான் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இவன் கேட்குறான். இல்லை நீ லைப்ரரியில் அதையே பார்த்துட்டு இருந்தியா, அதனால் நானும் போய் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆமாம், அதை பற்றி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், சேரலாமா வேண்டாமான்ட்டு. ஆனால் நான் எப்போவுமே பயந்துக்கிட்டே இருந்தா அப்புறம் என்னோடய ட்ரீம்ஸை வந்து என்னால் ஃபாலோவே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து குட்டிச்சேன்னு சொல்கிறான். நீ சொல்கிறது கரெக்ட் தான். சரி, நீ யாரை வரைய போகிற, நீ யாரை ரொம்ப அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து அவர் கொஸ்டின் கேட்குறாரு. நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன், அது வந்து சர்ப்ரைஸாகவே இருக்காதே அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு, பீச்சேன் நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதான் நீ ஆல்ரெடி எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டே, இதுக்கு மேலே நீ எதுவும் கிஃப்டெல்லாம் தர வேண்டாம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு கொடுத்தால அந்த கிஃப்டை எடுத்து கொடுக்குறான். கொடுத்துட்டு, என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, அவள் பேர் வந்து கிங். அவள் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் தெரியுமா, அதே மாதிரியே அவள் கூட பேசினா ஜாலியாக இருக்கும், உங்களுக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்குறான். சரி, இதையே என்கிட்ட கொடுக்குற, உனக்கு எதுவுமே ஃபீலே ஆகலையா, உன்னோட ஃப்ரெண்டோட கிஃப்டை என்கிட்ட இப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியே, எனக்கு இப்போ புரியுது அப்படின்ட்டு வந்து அவர் கோவமாக எழுந்து கிளம்பிடுறாரு. இவனும் பீச்சேன் போகாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம குட்டி ஜெயினோட வீட்டுக்கு தான் கார் வந்து நிற்கிது. இவனும் தேங்க்யூ சொல்லிட்டு வந்து இறங்கிடுறான். அவர் வந்து எதுவுமே வந்து பேசலை. இவன் வந்து வீட்டுக்கு வந்து அவனோட பெட்டில் படுக்கிறான். அப்போ அவள் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா, என்னாச்சு கிஃப்ட் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டியா அப்படின்ட்டு. இவனும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து மெசேஜ் பண்ணுறான். அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் டான்ஸ் கிளாஸ் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பெரிய ஜெயினை வந்து காணோம். இவனும் வந்து டெக்ஸ்ட் பண்ணி பார்க்குறான், கிளாஸுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் வந்து அவர்கிட்டேருந்து ரிப்ளை வரலையா. கேப் வந்துட்டு, என்னடா இன்னைக்கு உன் பார்ட்னர் வரலையா, ஏதோ ஃபீல் பண்ணாத, அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வர சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். டீச்சரும் வராங்க. வந்துட்டு குட்டி ஜெயினை பார்த்து, பெரிய ஜெயின் வந்து இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ஏதாவது பண்ணி இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம குட்டி ஜெயின் வந்து ஏதோ ஜோன் அவுட் ஆகிட்டே இருக்கான். அப்போ தெரியாமல் இன்னொருத்தனை வந்து போய் மோதிடுறான். அதனால் அவனும் வந்து கீழே விழுந்துடுறான். நம்ம குட்டி ஜெயின் சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி சொன்னால் அதெல்லாம் சரியாயிருமா அப்படின்ட்டு வந்து அவன் வந்து சண்டை போடுறான். அப்போ ரெஃப்ரி வந்து எல்லோ கார்டும் காமிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க டீமும் வந்து வின் ஆயிடுச்சு. இப்போ வந்து பப்பில் உட்காந்து வின் ஆனதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம குட்டி ஜெயின் மட்டும் சோகமாக உட்காந்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு கேப் வந்து, நம்ம டீம் வின் ஆயிடுச்சு, உன்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பூட்டு இருக்கான்ல அவன் வந்து, நான் கிளம்புறேன், நான் இங்கே இருந்தாலும் இவன் வந்து என்கிட்ட ஒன்றுமே சொல்ல போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம குட்டி ஜெயின், நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன், என் ஃப்ரெண்டு கொடுக்க சொன்னால் அதை வந்து கொடுத்தேன், அவ்வளோ பெரிய தப்பாக நான் பண்ணிட்டேன், அவர் ஏன் என்னை வந்து பார்க்க கூட மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி அவன் கேப்பை பார்த்து கேட்குறான். கேப், அவருக்கு எதனால் கோவமாச்சு அப்படின்னு உனக்கு தெரியுமா, எதுவுமே சுகர் கோட் பண்ணாமல் யாரை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். இவன் வந்து எனக்கு தெரியலை அப்படின்ட்டு சொல்கிறான். சரி, அப்போ நான் உன்கிட்ட வேற ஒன்று கேட்குறேன், உனக்கு அவள் கிஃப்ட் கொடுக்க சொன்னால, அப்போது அதை உண்மையாலே கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சா அப்படின்ற மாதிரி வந்து இவன் கேட்குறான். அதுக்கு அவன் வந்து ஒரு ஆன்சருமே பண்ணலை. நீ ஜெயநாடத்தில் இருந்தா நீயும் கோவமாக இருப்பியா என் மேலே, நான் அதை பண்ணியிருந்தா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம குட்டி ஜெயின் கேட்க, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆமாம் நான் ரொம்ப கோவமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேப் சொல்கிறான். இப்போ நம்ம குட்டி ஜெயின் வந்து ரெஸ்ட் ரூம்காக வந்திருக்கான். ரொம்ப வந்து ஹையாகவும் ஆயிட்டான். அப்போ இன்னைக்கு தோத்தாங்கல்ல அந்த டீம் வந்து, எல்லாம் உன்னால தான் என் டீமே வந்து தோற்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவன் வந்து, நான் ஆல்ரெடி சாரி சொல்லிட்டேன், என்ன இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறீங்க, நான் தெரியாமல் இடிச்சா அதுக்கு சாரி சொல்லிட்டேன், அவ்வளோதான் விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவங்க
இவனோட கையெல்லாம் பிடிச்சிட்டு சாரி சொன்னா போக்குமா, உன்னாலாம் விட முடியாது அப்படின்ட்டு வந்து கையில இருந்து ஒரு சுத்தி எடுக்கிறான். இன்னைக்கு எப்படி வலிச்சதோ அதே மாதிரி உனக்கும் வலிக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம குட்டி சேனை வந்து அடிக்க போறான். அப்போ கரெக்டா டோர் வந்து ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம பெரிய சேன் தான் வராரு. அவர் வந்ததை பார்த்த உடனே கூட இருந்த 2 பேரும் ஐயோ நாங்க இதுக்கு வரலப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. 3 பேர்ல 2 பேர் ஓடிட்டாங்கல்ல, இன்னொருத்தன் சுத்தி வச்சிருந்தானே அவன் மட்டும் நீ ஏன் இதுக்குள்ள வர, இது வந்து எனக்கும் அவனுக்கும் இருக்க பிரச்சனை, நீ வந்து தலையிடாத அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. பெரிய சேன் ஒன்று இவனை வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அவனை அடிச்சுட்டு நம்ம குட்டி சேனை வந்து கூட்டிட்டும் போறாரு. 2 பேரும் இப்போ வெளில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ குட்டி சேன் வந்து இவ்வளோ நாள் எங்க இருந்தீங்க, ஏன் என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு பெரிய சேன் ஒன்றுமே சொல்லாமல் வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவன் ஒன்றே பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு எனக்கு இன்னைக்கு உங்கள் கூட இருக்கணும், நான் உங்கள் கூட தங்கிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அங்கேயே சீனும் கட்டாகுது. இப்போ பார்த்தா நம்ம பெரிய சேனோட வீட்டில் தான் 2 பேரும் இருக்காங்க. நம்ம குட்டி சேன் இன்னும் வந்து ஹையாக தான் இருக்கான். நம்ம பெரிய சேன் வந்து நடந்து போகிறாரு. அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு சரி நீங்கள் நெக்லஸ் போட்டிருக்கீங்களே அதில் ஏன் பூட்டு சாவி சிம்பிள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு அவர் அது வந்து ஒரு சீக்ரெட் அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்னது சீக்ரெட்டா? சரி என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது தெரியுமா, நீங்கள் ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி வந்து குட்டி சேன்னு சொல்கிறான். சரி நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அதை சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. எனக்கு தெரியல, ஆனால் வந்து உங்கள் கூட இருக்க சொல்லோ என்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட இருந்தால் நான் ரொம்ப வேல்யூபிளாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் பார்த்ததுலேயே வந்து நான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்தளவுக்கு நான் ஒன்றும் ஸ்பெஷலும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி நான் ஸ்பெஷலாக தெரியுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். உனக்கு தெரியுமா, இதனால தான் வந்து நீ மற்ற எல்லாரையும் விட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு வந்து அவரும் சொல்கிறாரு. உடனே நம்ம குட்டி சேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறான். அவரும் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வராரு. அங்கேயே வந்து இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா பாய்.